எதிர்க்கட்சி தலைவருக்கு வணக்கம். வணக்கம் சார். எழுச்சி பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்குது. மாமா சாமா கட்சியின் சின்னம் செருப்பு. நமது கட்சியின் சின்னம் செருப்பு. செருப்புக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் வீடு தேடி வரும் பருப்பு. இதுக்கு நானே பொறுப்பு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. 31 தொகுதி முடிச்சிட்டீங்க போல. அதுக்குள்ள தேர்தல் முன்கூட்டியே வரப்போகுதோ? குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. எலெக்ஷன் மோடுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிட்டீங்க. அப்படிலாம் இல்ல சார். மாலையில எல்லாம் விஷுவல்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது எலெக்ஷன் நம்ம 2025 இருக்கோமா 26 இருக்கோமான்ற ஒரு சந்தேகம் வந்துருது. என் செல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறேன். ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான் போல தெரியுது. கட்டி பெத்தாரு என்ன பெருசா யோசிக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல சார். அதாவது இப்போ நாட்கள் குறைவு. இன்றைக்கு மழை காலம் தொடங்க இருக்குது. இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு, நடுவரல். மழை வராது. இன்னும் 2 மாசம் கழிச்சா மழை காலம் தொடங்கி. இதெல்லாம் உனக்கு புரியாது. அடுத்த 36 மணி நேரத்துக்கு சூரியன் சுட்டரிக்கும். சரி, 36 மணி நேரத்துக்கு அப்புறமாச்சு மழை வருமா? மழை வராது. என்ன உணர்வு கிடைக்குது மக்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த முறை? இந்த பயணம் தொடங்கியிலிருந்து நேற்று வரை மிகச்சிறப்பா எழுச்சியா மக்களுடைய வரவேற்பு இருக்கின்றது. என்னடா ஒருத்தர் மதிக்க மாட்டான். என்னடா மதிக்க மாட்டான். இங்க மதிக்க மாட்டான், சிரிக்க மாட்டான். உள்ள ஒருத்தர் மதிக்க மாட்டான், வெளியே உள்ளே மதிக்க மாட்டான், வெளியே மதிக்க மாட்டான். நான் வரது வெளியே போறேன். மிகச்சிறப்பா எழுச்சியா மக்களுடைய வரவேற்பு இருக்கின்றது. ஒரு வாரமா கண்ணு முடிச்சு நம்மளாம் எல்லாம் கஷ்டப்பட்டு சேஜி போட்டு எல்லாம் செஞ்சிருக்கிறோம். இது வரைக்கும் இறங்கி ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஐயாவுக்கு தெரியாதா எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு? அவர் என்ன அவ்வளவு அடிமுட்டாளா? ஆனா இவ்வளவு காலையில இருந்து எடப்பாடியார் வருவாரு, அவரை பார்க்கலாம், நம்ம பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்களை திரட்டி இவ்வளவு பேர் வந்து நாங்க வேலை வெட்டி விட்டு குழந்தை குட்டியோட வந்து எல்லாம் நிக்கிறாங்க. 2 நிமிஷம் கூட எங்களுக்காக ஒதுக்காம அப்படி போறாங்கன்னா எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. அவங்க கிடக்குறான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று மக்கள் எண்ணுகின்ற சூழ்நிலை வந்து விட்டது. பாண்டா பொம்மை இருந்துட்டு காண்டேத்திட்டு போறோம். நாங்கள் செல்கின்ற இடத்திலாம் நான் பேசுகின்ற கருத்துக்களை மக்கள் உன்னிப்பாக கவனித்து ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. விவரம் தெரிஞ்சதுல இருந்து இன்னமும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுறோம். வேற எதுக்குமே நாங்கெல்லாம் மாத்தி போட்டது கிடையாது சார். இந்த நாயகி இப்ப திருந்தவே நினைக்கிறேன். திருந்தவே திருந்தாது. இவ்வளவு நாளா இருந்த எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்காம போயிட்டாரு. அவர் ஒரு வார்த்தையோட பேசவே இல்லை. அவரு இப்பதான் இதே மாதிரி ஏமாத்துற மாதிரி தான் முன்னாடி பின்னாடி ஏமாத்துவாரு. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? 3 மணி நேரமா நாங்க இருந்தோம். வணக்கம் நெல்லிக்குப்பம் மக்களே சொல்லி சந்தோஷமா இருந்திருப்போம். எதுவுமே சொல்ல மட்டும் உள்ள டாட்டா கட்டு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒரு டுபாக்கூரு. உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். உங்க பேச்சு தொனி மாறி இருக்கு. கருத்துள்ள பேச்சு தானே. தவறான எந்த இடத்துலயும் தவறான பேச்சே இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். போன ஜென்மத்து கதையெல்லாம் சொல்றீங்களா? அதை உண்மையிலே வச்சுக்குவோம். அதுக்கு என்ன ஆதாரம்? உண்மைக்கு புறமான பேச்சு இருக்கு. ரியல் என்ன நடக்குதோ அதான் நான் வந்து மக்களிடத்துல பகிர்ந்துக்கிறேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இம்முறை ஜனரஞ்சகமா இருக்கு, ரொம்ப சுவையாவும் இருக்கு. அது அப்படியே பழக்கமாயிருச்சு மாப்ள. டேய், அவ இந்தியா ஸ்ரீலங்கான்னு ஒன்னு உஸ்பேத்தி விட்டுட்டா. நீ பாட்டுக்கு எமோஷனலா வாக்கு கொடுத்துறாதடா. சும்மா இருங்க சார். அதெல்லாம் சரி, திமுகவை வீழ்த்த முடியுமா? தொடர்ச்சியா வெற்றி பெற்று வர்றாங்க. 19, 21, 24 நடுவுல உள்ளாட்சி வேற. எப்படி ஒரு பலமான கூட்டணி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை எதிர்கொள்ள? நீங்க எங்க பாருங்க, அனைத்து உலக கட்சிகளோடு கூட்டணி வைங்க. ஐயா ரஜினிகாந்தோடு வைங்க. ஐயா ட்ரம்ப் கூட வைங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். ஆட்சி கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன். இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளை அழைக்கிறீங்க. அது என்ன ராஜதந்திரமா? அது ஆத்மார்த்தமான அழைப்பா இல்ல குழப்பம் ஏற்படுத்துற முயற்சி? எந்த இடத்திலையுமே திமுக கூட்டணிக்கு அழைப்பு விட்டதே கிடையாது. கூட்டணி கட்சிகளை விசிக, கம்யூனிஸ்ட் இல்லையா? தெளிவா பாருங்க. என்னுடைய பரப்புரையில தெளிவுபடுத்திருக்கிறேன். என்னோட செல்போன்ல டேப் பண்ணி வச்சிருக்கேன். விழுப்புரத்துல அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிக்கிறேன் பாத்தீங்கல்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எல்லாரும் அவர்கள் தனியா அவர்கள் தவறா புரிஞ்சுட்டா நான் என்ன செய்ய முடியும்? அது என்னுடைய பரப்புரையை தவறா எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. நீங்களே சொன்னீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி பலம் இருக்குன்னு. அது மாறிடல, அது அப்படியே தான் இருக்கு. அது அவங்களை கரை சேர்த்தாதா? 2019 நாங்களும் கூட்டணி பலம் தான் வச்சோம். மக்கள் அப்ப எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கலையே. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், அழுடா எரும மாடு அழுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சு. மக்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்தோம் என்பதை மக்கள் எண்ணுகிறார். மக்களுடைய மனம் நிறைவு பெற்றால் தான் அந்த ஆட்சி ஏற்றுக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். ஒரு கால ஆட்சி கொடுத்தோம். அப்படிங்களா? எங்க ஆட்சியில எதுவுமே அவளால குற்றம் கண்டுபிடிக்க முடியல. என்ன நீ கலாட்டா பண்றதுக்கே வந்திருக்கியா? இல்லையே. இப்ப என்ன சொன்ன நீ? எங்க ஆட்சியில எதுவுமே அவளால குற்றம் கண்டுபிடிக்க முடியல. நீ எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். ஒரு கால ஆட்சி கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவளால குற்றம் கண்டுபிடிக்க முடியல. செருப்பை கழட்டி அடிப்பேன். 24ல இன்னைக்கு அமைந்த கூட்டணியை அமைச்சிருக்கலாம் அப்படின்னு ஹைண்ட்சைட் நினைக்கிறீங்களா? அமைந்திருந்தா முடிவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும். அதாவது முடிந்த கதை பேச பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு மத்தியில ஒரு வலுவான ஆட்சி, ஒரு வலுவான ஆட்சி, இணையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வலுவான ஆட்சி, இணையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார். நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. அமைந்திருந்தா முடிவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும். அதாவது முடிந்த கதை பேச பிரயோஜனம் கிடையாது. அதனால இந்த பயணம் ஏற்பட போறது. அந்த ஆள் என்ன சொன்ன? எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியில இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருப்போமே. ஏன் நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகி இருக்கின்றோம்? இன்னைக்கு தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன. ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. இன்னைக்கு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. ஏன் என்ன சொன்ன? நாட்டுக்கு நல்லது செய்ய, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் இல்ல தவறு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அமமுக இந்த அணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அதுல ரிசர்வேஷன் இருக்கா? காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? அவங்க வரணும் காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப பதில் சொல்ல போற பழனிசாமி? ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் ஏதாவது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? வர வாய்ப்பு இருக்கா? அப்படி எதுவும் இதுவரை பேச. அந்த பிரம்மாண்ட கட்சி யார் சார்? அது ரகசியம். அது வேற யாரும் இல்ல, என்னுடைய சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி தான் அந்த ஏடிஎம்கே கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்றத அவர் ஒரு மறைமுகமாக சொல்லியிருந்தாரு. ஏன்னா 2.5 கோடி தொண்டர்களையும் ரசிகர்களையும் வச்சுள்ளதான் இந்த சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி. அதுதான் மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. அது வேற யாரும் இல்ல, என்னுடைய சிஎஸ்கே கட்சி. நக்கல்யா அவனுக்கு. கேமரா ஆஃப் பண்ணலாம், ரகசியமா சொல்லுங்க. ரகசியம்னாவே யார்கிட்டயும் பேசாதான் ரகசியம். தாள் ஆரம்பிச்சு கால முடிகிற கட்சியா சார்? ஆனா ரகசியம் சொன்ன பிறகு அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? முயற்சி செஞ்சு பாக்குறேன். பால ஆரம்பிச்சு கால முடிகிற கட்சியா? அது உங்களுடைய யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விகளை என்னால் பதில் சொல்ல இயலாது. ஆனா ஒரு பிரம்மாண்ட கட்சியா? தான் சொல்லிட்டேன் சார், தெளிவுபடுத்திட்டேன். அதுக்குள்ள ஆழமா போறது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அது ஏற்றதல்ல. வருவாங்க, வரப்போறாங்க.
அதுதான் சொல்றேன், அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கேள்வி வாங்க. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. நீங்க ரகசியத்தை ரிவீல் பண்ற மூட்ல இல்ல. முட்டாள்தனமா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை கொல்லாதீங்க ரமேஷ். பதிலே கேள்வியா கேட்டு என்ன சாவடிக்காதீங்க சுரேஷ். பாஜகவோட இந்த தேர்தலில் கூட்டணி வைக்க முடிவு செய்த காரணம் நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான், அதான் காரணம். பாஜக வந்தா ஒரு ஓட்டு வந்தா 2 ஓட்டு போகும், அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது உங்களை பலவீனப்படுத்தாதா? அப்படிப்பட்ட சிந்தனை கடந்த தேர்தல்கள்லாம் உங்க அணியில வெளிப்பட்டதை பார்த்தோம். தேர்தலுக்கு தேர்தல் மக்களுடைய மனநிலை மாறும். இங்க வாடா யோ, நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன்.